Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 16, 100 days challenge, blouse designs from Kavi's wardrobe. இன்றைக்கி நான் எடுத்திருக்க saree பார்த்தீங்க அப்படின்னா இந்த saree தான். இந்த சாரியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பார்டர்லெஸ் saree. இந்த மாதிரி சாரீகளில் என்ன இருக்காது அப்படின்னாக்கா, பார்டர் இருக்காது. saree ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி புட்டாஸ் நிறைய போட்டிருக்கோம். லைன் பை லைன் இந்த புட்டாஸ் போட்டிருக்கோம். பார்டர் இருக்காது இதில். அண்ட் முந்தி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும். இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு இந்த முந்தி ஒரு பேபி பிங்க் கலர் முந்தி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்ரிச் லுக்கில் இருக்கும். என்ரிச் டிசைன்லேயுமே கொடுத்துருப்பாங்க. இது சாஃப்ட் சில்க் மாடல் தான் இது. saree ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து அந்த புட்டாஸ் வந்துட்டுருக்கும். நான் யூஸ்வலி பார்டர்லெஸ் saree கட்டினதில்லை, பட் இந்த தடவை எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த saree எடுத்தேன். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பல்லு கலர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த கலரில் தான் ப்ளவுஸ் வரும். அந்த ப்ளவுஸ்க்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நான் பண்ணியிருக்க டிசைன். ஃபஸ்ட்டு எந்த டிசைனும் பண்ணுற ஐடியா இல்லை. அதனால் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு ஸ்டோன் லேஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். தெரியுதுங்களா? அந்த கலர், இந்த saree கலரில் ஒரு லேஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோன் லேஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். அப்புறம்தான் இந்த ஐடியா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. தெரியுதுங்களா? இந்த டிசைன் தெரியுதுங்களா? அதாவது இது ஆஃப் நெக்கில் வந்து இந்த டிசைன் வந்து லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்குறேன். சடனாக வந்த க்ரியேட்டிவிட்டி தான், பட் கொஞ்சம் ஒர்க் இது அதிகம். என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் டோரி லூப்ஸ் ரெடி பண்ணணும். ப்ளஸ் நடுவில் வந்து இந்த கோல்டன் கலரில் வந்து இந்த காட்டன் சில்க் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு இந்த கோல்டன் கலர் சில்க் காட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வச்சுட்டு அதுக்கு அடியிலையும் மேலேயும் கீழேயும் வந்து இந்த டோரி லூப்ஸை வச்சு கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்துடணும். டோரி லூப்ஸு கொடுத்துட்டு திரும்ப அது உள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எம்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 5mm பீட்ஸு அது உள்ளே கொடுக்கணும். இதில் வந்து மிஷின் ஒர்க்கும் அதிகம், ஹேண்ட் ஒர்க்கும் அதிகம். பட் ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஷைனிங்கான லுக்கில் இருக்குது இல்லைங்களா. ஹேண்டுக்கும் அதே தான் கொடுத்துருக்குறேன். தெரியுதுங்களா? இந்த ஹேங்கிங்ஸ் நானாக ப்ரிப்பேர் பண்ணது தான். எப்படி இருக்குது இது வந்து கொஞ்சம் ஒர்க்கு தான். இது ஒர்க்கு செம ஒர்க்கான இது. டைனாக் வழக்கம் போல் தான் ட்ரையாங்கிள் டைனாக் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான ப்ளவுஸ் டிசைன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கவி ஸ்டிச்சிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.